அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரானை தாக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கு. இதனால இந்தியாவில் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 விஷயத்தில் பாதிப்பு வரும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இது ரெண்டுமே ரேட் ஹை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாளில் இதே மாதிரி வார் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா ரேட்டு ஃபஸ்ட்டாக ஹை ஆகும். அப்புறம் பெட்ரோல் டீசல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கே தெரியும். ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே நேற்று இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சாட்டர்டே சண்டே ஷேர் மார்க்கெட் இல்லாத அது ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகாது. ஸ்டில் மண்டேயும் இந்த வார் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால் ஷேர் மார்க்கெட் வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100+ ஃப்ளைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே. ஸோ இது போக போக இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால வேர்ல்டு வைடு போகிறதுக்கான ஒரு ட்ரிப்ஸு யார் யார் புக் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதில் வந்து லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ரேட்ஸ் ஏறும். ஷிப்பிங் இதில் வந்து தடைப்படுது. ஸோ ஷிப்பிங்கும் நடக்காததுனால இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ராடக்டோட ரேட்ஸ் வந்து அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு என்ன பாதிப்புன்ட்டு நினைக்காதீங்க. இங்கே இவ்வளோ பெரிய பாதிப்பு நடக்க போகுது. ஸோ இந்த வார் சீக்கிரமாக முடியணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய உயிர் சேதம் ஆகக்கூடாது பொதுமக்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.